ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்காக பாருங்கள், பச்சை அரிசி 4 கிலோ ஊற வச்சுருக்குறேங்க. பாருங்கள், எந்த பச்சை அரிசி இருந்தாலும் அவங்க சமையல் செய்கிற பச்சை அரிசி இருந்தால் கூட ஆகும். பச்சை அரிசி தான் எடுத்துக்கணும். தண்ணி வடிகட்டிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி தண்ணி வடிகட்டியாச்சுங்க, ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இருந்தாலும் செய்யலாங்க இது. ஆனால் அரிசி மாவு வறுத்து எடுத்துகிட்டு செய்யணும். டைம் இருந்தால் அரிசி ஊற வச்சுக்கோங்க, இல்லைன்னா அரிசி மாவில் செஞ்சுக்கோங்க. 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்துனா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்த செய்யுங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கணுங்க. அரிசி எடுத்துகிட்டு வரேன். அரைச்சாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸாக இருக்கணுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச மாவு பவுலில் சேர்த்துக்கலாங்க. அரைச்ச மாவு பவுலில் சேர்த்தாச்சுங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு தண்ணியாக தாங்க இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக கரைச்சிருக்கிறேங்க மாவு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை எடுத்து சைடில் வச்சுட்டு இதுக்கு தேவையான 2 பொருள் ரெடி பண்ணணுங்க. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கப்பு பாதாம் சேர்த்துக்கிறேங்க. அதே 1/4 கப்பு முந்திரி. இது 2 சேர்த்துட்டு அரைச்சிட்டு வரேங்க. ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். சும்மா 2 ரவுண்டு போட்டால் போதுங்க. இதை எடுத்து சைடில் வச்சுட்டு வேறு இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஜாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்துக்கலாங்க. தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேன் எதுக்காகனா டேஸ்ட்டுக்காக, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாவே அது கொஞ்சம் கொலன்னு வந்துடுங்க. பாருங்கள், 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை எடுத்து சைடில் வச்சுட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஊற்றுறதுக்காக தவா வச்சுட்டேங்க. காஞ்சிடுச்சு. அரைச்சி வச்ச மாவு பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தவாவை இந்த மாதிரி பண்ணுங்கன்னா ஃபுல்லாக அப்ளை ஆகிடுங்க. பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இது இப்போது 1 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. ஸ்டவ் கம்மி பண்ணின்னு நிதானமாக வேக வச்சுக்கணும். 1 நிமிஷம் ஸ்டவ் கம்மியாக வச்சுன்னு வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்தாவே வந்துடுங்க. எல்லா தோசையும் சுட்டு எடுத்தாச்சுங்க. நான் வாழை இலை மேலே நெய் போட்டுட்டு வாழை இலை மேலே போட்டிருக்கிறேன். அப்படியே தட்டில் போட்டிங்கன்னா தோசை ஒட்டிடுங்க. தோசை எடுக்கவே முடியாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஜாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் போட்டோங்கன்னா க்ளீனாக வருங்க. பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாங்க. சாப்பிடக்குள்ளே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது கூட, ஹெல்த்தியான ஃபுட்டு கூட இது. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இது இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணுங்க. ஜாம் போட்டதால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிதானமாக இந்த மாதிரி ரோல் பண்ணால் வந்துடுங்க. 2 சைடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு உல்ட்டா பண்ணின்னு பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா வருது. பாருங்கள், எல்லா தோசையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸு 2 in 1 ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாங்க. வணக்கங்க.